இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நல்ல அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருப்பது மெய்யாகவே நல்ல ஒரு காரியம். கர்த்தரை கண்டடையலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்தான் அதிகாலை வேளை. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதினதான நிருபம் முதல் அதிகாரம் 19-20 வசனங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இப்போ தேவ பிள்ளைகள் எப்படி இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கிறத அப்போஸ்தலனாகிய யாக்கோபு நமக்கு சொல்லித் தருகிறார். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். ஒரு ஆள் பேசுகிறாரு, அதை பொறுமையாக கேட்க வேண்டும். அதில் பல கருத்துக்கள் இருக்கலாம். அது ஒரு பெரியவரோ சிறியவரோ ஒரு குழந்தையோ யாராக இருக்கலாம். அதை கேட்கிறதற்கு நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக மனுஷருக்கு கேட்க டைம் கிடையாது. அவரவருடைய அந்த சிந்தனைகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறவர்களாகத்தான் இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையாக கேட்டு பேசுவோமே, என்ன பேசுகிறார்கள் என்று அறிந்து பேசுவோமே, புரிந்து பேசுவோமே, அதெல்லாம் இன்றைக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். நல்லா கேட்கணும். பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். பதில் சொல்லுகிறதற்கு பேசுகிறதற்கு ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு டாக்கட்டிவாக நாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், வாய்ச்சாலகன், யோபின் புத்தகத்தில் படிக்கிறோம். வாய்ச்சாலகன் உமக்கு முன்பாக நீதிமானாக இருக்க முடியுமோ என்று அங்கே கேட்கிறத பார்க்கிறோம். வாய்ச்சாலகனாக ரொம்ப பேசுகிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். சிலரிடத்தில் பேசணுன்னே கோபம் வந்தவர், அப்படி இல்லை. கோபிக்கிறதற்கு ரொம்ப தாமதமாக இருக்க வேண்டும். என்ன சொல்கிறாங்க, எப்படி என்னன்னு புரிஞ்சு பேசணும். கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்கிறார். இதை சொல்ல காரணம் என்னவென்றால், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். நாம் ஏன் கோபப்படுகிறோம்? நமக்குன்னு ஒரு நீதி இருக்கிறது. நம்முடைய வீட்டிலானாலும் சரி, வெளியிலானாலும் சரி, நாம் விரும்புகிற ஒரு காரியம், நமக்கு நல்லது, இது ஒரு நீதியான காரியம் என்று நாம் நினைக்கிறோம். அதற்காக நாம் கோபப்படுகிறோம். ஆனால் நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். ஒருவேளை நம்முடைய நீதியை சுயநீதியை நடப்பிக்குமோ என்னதோ, ஆனால் தேவனுடைய கோபத்தை அதை நடப்பிக்காது என்று, தேவனுடைய நீதியை அது நடப்பிக்காது. நம்முடைய வாஞ்சை என்ன? அஸ் சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைமையிலே நம்முடைய வாஞ்சை என்ன? தேவனுடைய நீதி பூமியெல்லாம் நடப்பிக்கப்பட வேண்டும். பக்தன் சொல்லும்போது உம்முடைய நீதி மகத்தான பர்வதம் போல நிற்கிறது என்கிறான். ஆகவே நாம் கோபப்பட்டு தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது. ஆகவே வீணான கோபங்களை நாம் விட்டுவிட வேண்டும். இன்னும் பாருங்கள், எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் என்னது? பகையை உருவாக்குகிறது, வைராக்கியத்தை உருவாக்குகிறது, கடைசியில் அது போய் கொலையை பண்ணிவிடுகிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்களுடைய கோபம் தணிய கடவுள். மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமித்து போகும் பாருங்க, அதுக்கு முன்பாக உங்களுடைய கோபம் தணிந்து போக வேண்டும். அந்த கோபத்தை இருதயத்தில் வைத்து அதை அடுத்த நாளுக்கு எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய சரீரத்தையும் வருத்தப்படுத்தி பாருங்கள், இப்படி அடுத்தவர்கள் மேல் வைராக்கியம் வைத்து, பகை வைத்து, வன்மம் வைத்து, அவ்விதமாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நாள் கணக்காக, மாதக்கணக்காக, வருடக்கணக்காக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்களுடைய கோபம் தணிய கடவுள். இன்னும் ஒரு காரியத்தை வேத புத்தகம் நமக்கு சொல்லி தருகிறது கோபத்தை குறித்து. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4வது வசனம், அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால். ஒரு பெரிய சுப்பீரியர் ஆஃபீஸருடைய கோபம் நம்ம மேலே எழும்புது.
அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. நீ அப்படி ஒரு உன்னுடைய ஸ்தானம், அதாவது நமக்கு நீதி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கிறது பாருங்க. அந்த அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். ஓகே சார் என்று சொல்லி நாம் இணங்கி போக வேண்டும். அது பெரிய குற்றத்தை கூட நாம் இணங்கும் போது அது அமர்த்தி போடுகிறது. இல்லை என்றால் என்ன செய்வார்? அதிபதி கொண்டு போய் நம்மை காவலில் ஒப்புவித்து அங்கே காவலில் நமக்கு தண்டனை வாங்கி தந்து அது ஒரு பெரிய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில். ஆகவே இணங்குவதற்கு படிக்க வேண்டும். அதிபதியின் கோபம் எழும்பும்போது நாம் இணங்கி போவதற்கு படிக்க வேண்டும். அப்போது அதிலிருந்து அந்த இடத்திலிருந்தே நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளலாம். இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நான் கோபப்படக்கூடாது என்கிறதான ஒரு தீர்மானத்தோடு இந்த பரிசுத்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். வீணான கோபங்களுக்கு நாங்கள் ஆளாகி எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய ஹெல்த்தையும் நாங்கள் கெடுத்து விடாதபடிக்கு, எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் கெடுத்து விடாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு தயவு செய்யும். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிறதற்கு நாங்கள் தீவிரமாக இருக்க கிருபைதார். பேசுகிறதற்கு ஆண்டவரே நாங்கள் பொறுமையாக இருக்க கிருபைதார். கோபிப்பதற்கு நாங்கள் தாமதமாக இருக்க கிருபைதார். இந்த காலை வேளையிலே இவ்விதமான அனுபவங்கள், இவ்விதமான இந்த கிறிஸ்டியன் எத்திக்ஸ் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.